சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. தானம் என்ன தானம்? எது தானமாக பண்ணினா நம்மளுக்கு பலன் கொடுக்கும்? 1000 தானங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமான தானம் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும். இன்னொன்று, அவ்வளோ தோஷங்கள் போகுமா? என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அவ்வளோ தோஷங்கள் போகுமா தெரிஞ்சுக்கொள்ளலாமா? என்ன அப்படின்னா, மாதத்தில் 2 ஏகாதசி வரும். ஒன்று வளர்பிறை ஏகாதசி, 2வது தேய்பிறை ஏகாதசி. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, தானம் கொடுக்க வேண்டியது வளர்பிறை ஏகாதசி என்று. என்ன கொடுக்கணும் அப்படின்னா, தண்ணீர். எதுக்கு அப்படின்னா, அவ்வளோ பித்ரு தோஷம், மாங்கல்ய தோஷம், என்னென்ன தோஷங்கள் இருக்கோ இந்த தண்ணீருக்கு அவ்வளோ நிவர்த்தி. எந்த நேரம் அப்படின்னு எதுவும் இல்லை தண்ணீருக்கு. பசி அன்னதானம், அதுபோல் இந்த தண்ணீருக்கு எந்த நேரமும் கிடையாது. ஒரு தடவை மகாபரிவால தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு தொண்டர் போயிருந்தார். அப்போ அந்த தொண்டர் சொல்கிறார், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறான். 5 பேர் சந்திக்க போயிருந்தார் அட் அ டைம். அவள் ஃபேமிலியில் சொந்தக்காரன். இன்னொருத்தர் பித்ரு தோஷத்தோடு போயின்ட்டுருக்கார். கண்டுபிடிச்சி சொல்லிட்டார் பெரியவா. இன்னொருத்தர் ரொம்ப கடன் தொல்லை, பயங்கர கடன் தொல்லை. விடிஞ்சு எழுந்திரிச்சா வாசக்கதவில் மகாலட்சுமி வராளோ இல்லையோ கடன் கொடுத்தவா நிற்பா. அந்த தோஷம். 4வது யார் என்ன அப்படின்னா, எது பண்ணினாலும் தடங்கள், அவ்வளோ ஒரு இது. 5வது சொல்லவே முடியாது. அதாவது திருமணமாகி பாலாவட்டியாக ஆற்றுக்கு வந்துட்டா பொண்கள், 2 பொண்களும். அப்போ இப்படியே இருக்கிறப்போ மகாபிரிவா சொல்கிறா, நல்ல நாள் அப்படிங்கிறது நம்ம தேடிக்கிறது. ஆனால் நேரங்கிறது நம்ம தேடிக்கிறது. கண்டிப்பாக அந்த காலத்தில் பெரியவா ஒரு காரியங்கள் செய்கிறப்பெல்லாம் குளிகை இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, எல்லாம் அதெல்லாம் உண்மை. கண்டிப்பாக இப்போ நம்ம புரட்டி தேதி பேப்பரை இது இப்படி பார்க்குறோம். ஒன்று வாங்குறதா இருந்தாலே இப்போ பார்க்குறோம். நான் ஒரு காலத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன், ஆனால் நம்பிக்கை உண்டு கண்டிப்பாக. அப்போ பெரியவாட்ட சொல்கிறப்ப பெரியவா சொல்கிறா, உங்கள் 5 ஒரே ஃபேமிலி, ஆனால் வெவ்வேறு வகையான ப்ராப்ளங்கள் இருக்குது. ஆனால் தண்ணீர் ஒரு நல்ல பந்தல் போட்டு தண்ணீர் பந்தல் போடலாம், மண்பானை வச்சு. அப்படி இல்லை அப்படின்னா, உங்களால் அது போட முடியல, வாடகை வீடு அப்படின்னா, தேடி போய் கோவிலில் ஒரு பானை வச்சு அந்த இதில் ஒரு குடத்தை எடுத்துகிட்டு கூட ஊற்றலாம். அதுவும் முடியலை அப்படின்னா தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம். கோவில் வாசலில் இருக்கா பாருங்கள், யாராவது தாகம்னு வந்தால் தண்ணீர் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நிவர்த்தி ஆகும். நீங்கள் சொல்லலாம், ஏகாதசி அன்னைக்கு மட்டுமா? உங்களால் முடிஞ்சால் செய்யுங்கோ. தினந்தோறும் தவறாமல் ஏகாதசி அந்த அன்னைக்கு வளர்பிறை ஏகாதசிக்கு செய்யுங்கோங்கிற பெரிய நிவர்த்தி ஆயிருங்கிறார். அப்போ இப்பேற்பட்ட ஒரு பரிகாரம் கண்டிப்பாக நாம் அனைவரும் செய்வோம். மனிதர்களே.